என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏவுடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. கூட்டணி கட்சியில் அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, அது எடப்பாடிங்கிற பேரே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்குறீங்க, இப்பத்தானே சொன்னாங்க. அதிமுக முதலமைச்சர் எடப்பாடியார் தான் ஆட்சி, எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியில இருக்காரு. அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைச்சது கிடையாது. கூட்டணி ஆட்சியில பாஜக அங்கம் வைக்கும்னு சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி அதிமுகவுடைய கட்டளை தளபதி, என்டிஏ கூட்டணியுடைய கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு கட்டளை. அது நீங்க கால இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே திமுக எதிர்க்கின்ற, திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும்.